ஓம்டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துரியே நமஸ்துரியே நமஸ்துரியே. இதை யாருன்னு கேட்டீங்கன்னா 6வது வடிவம், 6வது கண்ணி இந்திராணி. இந்திராணினா இந்திர லோகத்துல தேவேந்திரனுடைய நாயக மனைவி தான் இந்திராணி. இந்திரன்ட்ட போய் கேட்குறாங்க, நாங்கள் எல்லாரையும் இது பண்ணிட்டோம், உன்னுடைய சக்தியை நீ உன்னுடைய சிறப்பை என்ன, நீ ஒரு கண்ணியை உற்பத்தி ஆக்கணும்னா, சரி நான் என்ன இல்லை என்னுடைய மனைவியை நான் உற்பத்தி ஆக்கிறேன்னு சொல்லிட்டு அவருடைய மனசரத்தில் அந்த நீரை ஊற்றி சூரிய இதில் ஆகாயத்தில் ஊற்றுனா இதுதான் இந்திராணின்னு இந்திராணி தோன்றப்பட்டா. இதுதான் இந்திராணியுடைய மனைவி. இந்திராணியாக தோன்றி ஜெகத்திலே இருக்கிறார். இந்திராணியே இந்திராணியே இந்திரனின் ராணியே நீந்திராணியே இந்திராணியே இந்திரனின் ராணியே சப்தகண்ணியாய் தோன்றினாயே இந்திரலோகத்தை காக்கவே இந்திரலோகத்தை நீ காக்கவே இந்திராணியே இந்திரனின் ராணியே சப்தகண்ணியாய் தோன்றினாயே கருவில்ல உருவெடுத்தா ஏ ஏ கண்ணியே சப்த கண்ணியே கருவில்ல உருவெடுத்தாயே சப்த கண்ணியே இந்திராணியே என்னும் சூரனையும் முண்டா என்னும் சூரனையும் வதம் செய்யவே அவதரித்தாயே சண்டா என்னும் சூரனையும் முண்டா என்னும் சூரனையும் வதம் செய்யவே அவதரித்தாயே இந்திராணியே இந்திராணியே இந்திரனின் நாயகியே. இந்திரலோகத்திலிருந்து இந்திரனுடைய சிறப்புல உருவானப்பட்டுதான் இவன் இந்திராணி என்ற ஒரு சிறப்புல அவதரிச்சிருக்கா. அடுத்தது யார் வாரான்னு பார்ப்போம். ஓம் ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதி நமஸ்துதி நமஸ்து.